One eternity later. We are the boys. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறோம். இல்லை இந்த இன்ட்ரோலாம் வந்துட்டு எதுவுமே தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு வீடியோ போட்டோம்ல, ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான் அந்த மாதிரி பண்ணுறது கண்டென்ட்குள்ளே போயிட்டு இருப்போம். அப்படியா? அப்போனா இதுதான் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். சட்டம் இல்லை, பண்ணணும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே. அப்போது நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் பண்ண முடியல நம்மளால கன்சிஸ்டண்ட்டாக, ஒத்துக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ஐடியா இருந்துச்சு. செக்ஸியாக படுத்திருக்காடா. இது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கா ப்ரோ ஃப்ரேமில். தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. இல்லை அது இன்னும் சும்மா ஏன் ஆரம்பிச்சேன், எப்படி எதுக்கு அது பண்ணா ஆங்கரிங் பண்ணாதீங்க சரண், பொழந்துருவோன்னு. அவனை யாருமே யாரும் எடுக்காதீங்க. அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டானா அதுக்கு மட்டும் மீண்டும் ஆள் ஒரு பாட்காஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக செலக்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன்ல. என்ன டாப்பிக்கு சொல்லிடுங்க. அதாவது ராஜேஷ்க்கு மைக் வந்துட்டு மூக்கு துடைக்கிறதுக்கு அதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். மைக் வச்சு மூக்கு துடைச்சிட்டு இருக்கோம். மைக் ஈவெண்ட் இருக்கு, பேசுகிறேன். பரவாயில்ல, கேட்க பிரச்சனை இல்லை. மியூட் போட்டு தான். ஐயோ அப்ப நான் பேசுறது கேட்டிருக்காதே. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. லைஃப் ஆஃப்டர் 23 தான் வந்துட்டு பேச போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட லைஃப் 23க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பேச போகிறோம். மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் ரெலவெண்ட்டாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்திருக்கும் 23க்கு அப்புறம் பேசலாம் நம்ம. ஓகே, கேம் 1 நிமிஷம் பண்றேன். சொல்லு. லைஃப் ஆஃப்டர் 23நாலே ஃபஸ்ட்டு ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. இந்த அளவுக்கு சிரிப்பா சிரிக்குதுங்க நான் வாழ்க்கை. திருந்த மாட்டேல. லைஃப் ஆஃப்டர் 23 ஓகே 23 அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மைண்ட்லேயே வர்றது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வேலையிலேருந்து எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 18 வயசில் இருக்கும்போது கூட காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்போம் ப்ராபப்ளி. அப்போ எதுவும் பெருசாக நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஏர்ன் பண்ணும்போது ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு லைஃப் ஆஃப்டர் 23 அந்த 23 வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் நிற்கவே நிற்காது. கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் இதுதான் ரொட்டீனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறது ஒரு பக்கம் இருக்குதா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 23க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உன் லைஃப் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். காலேஜ் போனதுக்கப்புறமே நீ நிறையா ஒரு அவுட் ஆஃப் த சர்க்கிள் போய் நீ நிறைய பேரை பார்க்க ஆரம்பிப்ப. ஸோ அதில் உனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் கிடையாதுல்ல. ஓகே, இது வந்துட்டு டிபேட் மாதிரி போகுது. இல்லை நான் கேட்குறேன், அதை பற்றி சொல்லுன்னு நான் கேட்குறேன் நான். அப்படியா? ஓகே, இது வந்துட்டு லைக் பிரியங்கா தேஷ்பாண்டேவா? நான் அப்படிதான் சொல்ல சொன்னேன். நீ எடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல் டாபிக் எல்லாரும் பேசுறத ஒரே டாபிக்ல கவர் பண்ணிட்டு போயிட்டியா, அதனால கேட்டேன். அதுதான் இப்போ ஒரு டாபிக் இருக்கும். ஒண்ணே ஹெல்த்ல சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி இது கண்டென்ட்ல இல்லனா அவுட்ல தான் அவுட் ஆஃப் கண்டென்ட் தான். ரெஸ்பான்சிபிலிட்டி சிறப்பு பண்ணி கொண்டோம். ஓகே, இது வந்துட்டு டிபேட்லாம் கிடையாது. ஸோ சும்மா ஒரு பாட்காஸ்ட் எங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஆமாம், எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுங்க. லைஃப் ஆஃப்டர் 23 எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் அவன் சொன்ன மாதிரி தான். ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருந்ததில்லை. ஏன்னா எனக்கு அப்போவுமே வந்து வீட்டிலலாம் வெளியே விட மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. இதை பார்த்து சரண் அப்பா அம்மா வெளியே விடுங்க, பார்த்ததுக்கப்புறம் தான் விட மாட்டாங்க. இன்னும் கன்ஃபார்மாக வெளியே விட மாட்டாங்க. ஆனால் இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எனக்கு இன்னும் அவங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கிற அளவுக்கு கொடுக்கல தான். இதுக்கப்புறம் நான் ஆனால் எடுத்துக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஆனால் என்னையும் கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சு வேலையெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுப்பீங்க? என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டினா, இப்போ ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போதைக்கு யாரும் எடுக்க போகிறது இல்லை தான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 27, 28 அதுக்கு மேலே தான் போகும். ஆனா வந்து நான் 18லேருந்தே நான் ஃபினான்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன் அது மாறும் ஆல்மோஸ்ட்.
அது வந்து யாருமே இது பண்ண முடியும். இவனுக்கு உனக்கு வேற ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியலா வந்து நீ என்ன பாக்குறீங்க எல்லாத்துக்குமே தெரியும். லைஃப் ஆஃப்டர் 18 காலேஜ் போகணும். அதுக்கு முன்னாடி பப்பு போக மாட்டேன். சொல்லு டக்குனு மைக் ஆக்சுவலாவே வந்துட்டு இங்க எல்லாத்துக்கும் 23+. இவனுக்கு மட்டும் தான் 18 வயசுக்கு மேல ஆகுது. கரெக்டா? ஐ மீன் 18+. நான் 19. ஆக்சுவலி இல்ல இந்த ஜெனரேஷன்ல இருக்க 18+ல இவன் உனக்கு அதாவது நீ சொல்லு லைஃப் ஆஃப்டர் 23 விட லைஃப் ஆஃப்டர் 18 அது இந்த 2K இதுல எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னால ட்ரிப் போக முடியும், என்னால போக முடியும். ஒரே வாரத்துல முடிச்சிட்டான். அதாவது என்னால ட்ரிப்பு போக முடியும், உங்களால ட்ரிப்பு போக முடியுமா? இது ஒரு மேஜர் ஃபேக்டர். ஆக்சுவலா இத பத்தி நான் பேசணும். எனக்கு ஒரு மாசம் லீவ் இருக்கு, உங்களுக்கு ஒரு மாசம் லீவ் இருக்கு. சிறப்பால அடி. நான் அடுத்த அடி. தீபாவளிக்கு ஒரு வாரம் லீவ் விடுவாங்க, உங்களுக்கு அப்படி விடுவாங்க. சரி எப்ப காலேஜ் முடியுது? எனக்கு அடுத்த வருஷம். அடுத்து அதுக்கப்புறம் நீயே சொல்லுவ. 20 ஆரம்பிச்சிருவேன். நான் பிஜி போவேன். பிஜி போடுவீங்க? இல்லை ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ இருக்கிற டைமில் வந்து காலேஜ் முடித்தாலும் காலேஜ் போனாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. இவன் காலேஜ் முடித்தாலும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இருந்த சுச்சுவேஷனில் மட்டும்தான் அது ஒரு மாதிரி மாறிச்சு. இப்போ இவன் காலேஜ் போனாலுமே இப்படி தான் இருக்கும், காலேஜ் முடித்தாலும் இப்படி தான் இருக்கும், வேலைக்கு போனாலும் இப்படி தான் இருக்கும். சரி நீ என்ன பேசுனாங்க? நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. எனக்கு எப்படின்னா டெய்லி நைட் டான்ஸ் இருக்கு. ஐயோ டெய்லி நைட் ஆச்சுன்னா வாழ்க்கையில நாளைக்கு என்ன சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன் இப்போ எனக்கு அந்த தலை வயசு வருதுன்னு தெரியல. சரி சரி ஓகே ஓகே. அதான் நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி தூங்குறப்போ தூக்கமே வராதுண்ணா. ஒரு 3 மணி ஆயிடுது. ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சுதான். ஓகே நைட்டு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வாழ்க்கையில் அடுத்து என்ன சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனைகள் நிறையா வருதுண்ணா. அதுக்கப்புறமே வந்துட்டு காலையிலையும் வந்துட்டு எந்திரிக்க முடிய மாட்டேங்குதுண்ணா. இப்போ நைட்டு தூங்காத காலையில் எந்திரிக்க முடியும். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு அந்த 23 ஏஜுக்கு அப்புறம் தான் சொசைட்டியோட ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை என்னன்னா நான் வந்து இவன் சொன்ன மாதிரி தான். எனக்கு வந்து நான் வந்து சீக்கிரமாக உலகத்தை வெளியே பார்க்க ஆரம்பித்தேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணது. நான் வெளியே வந்து 18 மேலேயே நான் காலேஜ் போகிறதுக்கு அந்த டிபேரான இதுலேயே வந்து நான் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு நான் வெளியே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ வந்து டெய்லி ஸ்டேட்டஸ் வைப்பேன். வந்து மோட்டிவேஷன் ஸ்டேட், அதாவது டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ். இப்போ வந்து மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் எடிட்டிங்ல காமிக்கிற சூர்யாவோட ஸ்டேட்டஸ்ல எப்படி இருக்கும்? இவரோட மோட்டிவேஷன் மாதிரி இருக்காது. அது எனக்கு நானே போட்டு ஊக்குவித்துப்பேன். அதுக்கப்புறம் காலையில டெலிட் பண்ணிடுவேன். யாரும் ஐயோ இவ்வளவு கேவலமா வச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம கேங்ல ஒருத்தர் இருக்கானோ அது வந்து ஸ்டேட்டஸ் நோட்ஸா மாறிடுச்சு. அவ்வளவுதான். இல்ல இல்ல அது என்ன சொல்றதுன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுமே இருக்கும். அது வந்து வீட்டையும் பார்த்துக்கணும், அதாவது இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று என்ன சொல்றது ஏதாவது பண்ணியிருக்கணும். புரிஞ்சா? நம்ம நான் பண்ணிருக்கேன். லிட்டரலா வந்துட்டு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சும்மா நம்ம ஒரு மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தோம்னா யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க நம்மள. நம்ம எதனாச்சும் ஒன்று பண்ணி காட்டணுங்கிற ப்ரெஷரே வந்துட்டு தினமும் கேரி பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. ஆனா சத்தியமா நான் சொல்றேன், 18ல இருந்த போது எனக்கு இருந்துச்சு, எல்லாத்துக்குமே இருந்த மாதிரி தான், பண்ணணும் எதனாச்சும் பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த டேஸ் போக போக ஏஜ் வந்துட்டு போக வந்துட்டு அது இன்னும் அதிகமாக இருக்குது. 18ல் வந்துட்டு என்ன நடக்கணும்னு சொல்லி யோசிச்சோமோ அது வந்துட்டு 23 5 வருஷம் போயிடுச்சு. பட் வந்துட்டு இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகலை. அப்படி கிடையாது. நீ ஏன்னா அப்போ யோசிச்சிருப்ப தெரியுமா, நீ இப்படி பண்ண மாட்டே இதெல்லாம் யோசிச்சிருப்ப. ஆனால் இப்போ நீ வந்துட்ட, அதுவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தானே. உடனே என்னை வந்து ஈரோடு மகேஷ் எனக்கே ஃபீல் ஆகுதா, இந்த சைடுல எங்கேயோ மீட் போட்ட மாதிரி இருக்குடா. ஈரோடு மகேஷ்லாம் ட்ரெண்ட் அவுட்னா. இப்பெல்லாம் யாரு தெரியுமா? கோபிநாத், மணிகண்டன். ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்லாம் வந்து காலேஜ் போகும்போது நான் வந்து ஐயோ காலேஜ் லைஃப் இல்லையே அப்படின்னு. ஆனால் அவனே என்னன்னா உன்ன மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து வெளியே வந்தோடனே அவனுக்கு வந்து ஒர்க் போவாங்க. அப்போ நான் கொஞ்சம் இன்னும் ஸ்டேபிளாக இருப்பேன். இப்போ அவனை பார்த்து சே இவனை மாதிரி இருந்துக்கிறேன். நான் என்ன நினச்சிப்பேன், சார் இவனுக்கு என்னடா ஒன்றுமே இல்லை, வீட்டிலலாம் பார்த்துக்கிறாங்க, இவன் வேலைக்கு போயிட்டு வரான், அந்த காசு இருக்குது எதனா அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகவே இருக்கும்.
இவன் சொன்ன மாதிரி தான் என்னதான் நம்ம பெருசாகி என்னதான் பண்ணாலும் நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வரணும். கரெக்டா? அது வந்து இந்த லைஃப் ஆஃப்டர் 23ல வந்து 18க்கு மேலே அதை வச்சுப்பாங்க. கட்டி விட மாட்டீங்க. ஓகேவா? எங்கள் அம்மா கூப்பிட்டுருவாங்க 9 மணி ஆனால் கூப்பிட்டுருவாங்க. ஓகேவா? அது எல்லாத்துக்குமே காமனாக நடக்கிறது. அந்த 18 வயசுக்கு மேலே என்னன்னா இவன் எங்கேயாவது குடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பானோ இல்லை யாரு கூட இது பண்ணிட்டு இருப்பானோ அந்த ஒரு பயம் இருக்கும். ஓகேவா? அது இந்த 23க்கு மேல நம்மளுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்பெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆனா நம்மளை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவனெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. இந்த இந்த 2 பார்டர் கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் இருந்தா இப்படி அப்படிதான் இருக்கும். ஆனா அப்படி இருக்க யாரையுமே வந்து அவங்க வந்து குறை சொல்ற இதெல்லாம் கிடையாது. ஆனா அப்படி இருக்கிறவங்கலாம் வந்து ஜாலியா தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சொல்ல போனா எப்படின்னா ஜென்ரேஷன் மாறுற பொறுத்து. இப்போ அவங்க ஜென்ரேஷன்ல வந்து அப்படி இருந்தனால நம்ம அப்படி ஆகக்கூடாது நினைக்கிறாங்க. நம்ம ஜென்ரேஷன்ல நம்ம பார்த்துட்டோம் எப்படி இருந்தனா அதை வந்து இவன் ஜென்ரேஷன்ல அப்படியே மாறுது. என்ன சொல்றது, முதல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுத்தாதான் வந்து ஒரு பெரிய ஹாப்பி. இப்போ அப்படிலாம் கிடையாது இல்லை, தினமும் அது அந்த மாதிரி தான். இப்போ இவன் இருக்கும்போது வந்து வெள்ளிக்கிழமையாவது மயிராச்சு அப்படிதான் போகும். ஸோ அது மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த 23க்கு மேலே இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இவன் மேலே அவங்க வீட்டில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவங்களுக்காக எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. கரெக்டா? லைக் அவங்க ஒரு 60 வயசு வரைக்கும் அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. தாக்கப்பட்டாரா? இல்லை சொல்கிறேன், நார்மலாக சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு வரும்போது நீ என்னவோ பண்ணிக்கூட அப்படின்னாங்க. இப்போ உங்களுக்கு வரும்போது லைக் நீங்கள் வந்து ஏதோ தத்தளித்து வந்துட்டு இருக்கீங்க. அடுத்து இவன் வரும்போது இவன் வந்து அவங்களே பையன் என்ன பண்ண போகிறான், சரி இவனுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் கம்மியாக இருக்கும். ஓப்பனாக சொல்ல போனால் கம்மியாக இருக்கும், ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ 2 வீடு வாங்கி புரியல, 2 வீடு வாங்கி அப்படி சொல்ல அது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடையாது. என்ன சொல்றது இல்லை, இப்போ நீ என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்ல. ஜாலியாக இருக்கேன். அவனுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு என்னன்னா மாசத்துக்கு 2 ட்ரிப் போறான். ஆனா வந்துட்டு 4 ட்ரிப் அவனுக்கு போகணும், 2 ட்ரிப் போக முடியல. அதுல ஸ்ட்ரகிள் தான் இருக்கு. பெட்ரோல் அடிக்க காசு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா வந்துட்டு மிதுன் சொன்னதுல வந்துட்டு எனக்கு ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலிடா இருந்துச்சு. அவன் கேட்டான், இந்த மாதிரி நான் வந்துட்டு ட்ரிப்பு போவேண்ணா, 1 மாசம் லீவு போடுவேண்ணா. ஆனால் இப்போ வந்துட்டு ஒர்க்குன்னு இல்லை. இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நீங்கள் வந்துட்டு ஓனாக ஃப்ளோர் வச்சு ரன் பண்ணுறீங்க. உங்களுக்குமே நான் சொல்கிறேன், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் நமக்கு இந்த 1 வாரம் கேப்பு, இந்த ஒரு வாரம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வந்துட்டு வேலைக்கு போனதுலேருந்து நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அது உண்மைதானா, பர்சனல் டைம்ங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. நான் வந்து எனக்கு வந்து அது எனக்கு 22லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னை வந்து மறந்துட்டாங்க. என் சர்க்கிளில் வந்து பாதி பேர் மறந்துட்டானுங்க. அதாவது என் ஃப்ரெண்ட் ஜோனில் இருந்தவங்க வந்து என்னை பாதி பேர் அப்படியே மறந்து அழிஞ்சிட்டானுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கிறனால எல்லாரும் தானாக மெசேஜ் பண்ணுறாங்க, ஓகே ஹாய் ஹாப்பி டு சீ திஸ். அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்திருந்தனால அப்படி இருக்கும். அந்த ஒரு நிலைமைக்கு வந்ததுனால வந்து பேசுகிறேன். இப்போ நான் இதில் இல்லைன்னா அதே கிடையாது. கரெக்டாக அந்த ஒரு மறைஞ்சு போனனால தான் நான் இப்போ வந்திருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓப்பனா சொல்ல போனா மோட்டிவேஷன் கிடையாது. லைக் நான் வந்து அந்த டைமை வந்து இதுக்கு செலவு பண்ணேன். ஸோ அதனால இங்க ஒரு வேல்யூவா கிடைச்சு. இதை விட்டுட்டு நான் வெளியே போய் இதே மாதிரி ட்ரிப்பு இதே மாதிரி போயிருந்துருக்கலாம். அவங்களும் போயிருந்தாங்க, பட் அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. அவங்க எப்பவும் போல ட்ரிப்பு போறாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் இன்னொருத்தங்க கீழே தான் இருக்காங்க, எல்லாமே பண்றாங்க. ஓகேவா? பட் என்னால் நான் முடியும். நான் ஆஜய்பாடி சொல்கிற மாதிரி இது என் கம்பெனிடா, நான் லீவு விட முடியும், நான் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டேபிள் வேணும். அந்த ஸ்டேபிள் வந்துச்சுன்னா இப்போ நீயே தான். ஆனால் ஆஃபீஸ் வந்துட்டு ராஜேஷ் சொல்லுவான், ஆஃபீஸ் போகிறதும் அப்படி சீரியஸாக ஆஃபீஸ் போகிறது இவனை மேனேஜ் பண்ணுற மாதிரி யாரும் மேனேஜ் பண்ண முடியாது. யாருமே கேட்குறீங்க அதெல்லாம். யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் நீ என்ன நினைப்பாங்க? நீ வந்து ஆஃபீஸ் போயிட்டு உன்னோட வெளி வேலையும் பார்த்துட்டு உன்னோட பேஷனையும் பார்த்துட்டு இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. கண்டினியூஸாக இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதில் நிறைய ப்ளஸ் இருக்குது தெரியுமா? அவனை வந்து அது கீழே இருக்கும்போது கூட அவனை நம்ப மாட்டாங்க, யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து அது கீழே இருக்கும்போது அவனை வீட்லேயும் நம்ப மாட்டாங்க, வெளியும் நம்ப மாட்டாங்க.
அதுக்கப்புறம் அவனை வந்து ஓகே ஏதோ பண்ண வரான் போல அப்படின்ற மாதிரி ரெஸ்பெக்ட், அது நான் ஒத்துக்கிறேன். ரெஸ்பெக்ட் வந்துட்டு எங்க போனாலும் அது கிடைக்கும் இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கே ஒரு தைரியம் இது வந்துட்டு ரெஸ்பெக்ட் சும்மா கொடுக்க மாட்டானுங்க. இந்த கல்யாணத்துக்குலாம் போன ஏதோ ஒரு சொட்டை வந்துட்டு தம்பி வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கறது, வேலை பண்ணிட்டு பார்க்குறோன்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்போம், எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா கேட்பாங்க, என் பொண்ணு உங்களுக்கு கட்டிக்கிறீங்களான்னு. இது வந்துட்டு தேவையில்லாதது. அவனை கட்டி அவனை கேட்டிருக்காங்க செகண்ட் இயரே முடிக்கல பொண்ணு தராங்களாடா. அப்புறமும் எல்லாமே நம்மளே பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர் நம்ம ஒத்துக்கிட்டு தான் நல்லா இருக்கு. குளிக்கிற சோப்பு நீ தான் வாங்கணும், ஷாம்பு நீ தான் வாங்கணும், எல்லாமே நீ தான் வாங்கி. எக்ஸாக்ட்லி. இல்லை ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நமக்கு எதனாச்சும் தேவை அப்படின்னாலே வீட்டில் வந்துட்டு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நமக்கு தேவை அப்படின்னா நம்ம ஒன்றா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு நம்மளே பே பண்ணி நம்மளே நமக்கு வாங்கி. அப்புறம் இன்னொன்று இதில் வந்து நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் வந்து இதுக்கப்புறம் நீ கையில் காசு வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உங்கள் கையிலேருந்து காசு வாங்குவாங்க. ஆனால் அவங்க வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் நம்மகிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவங்க சங்கடமாக இருக்கும். புரிஞ்சா? அது அப்படி கிடையாது. சங்கடமானா லைக் இப்போ எங்க அம்மா வந்து லைக் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமே கட் ஆயிடுச்சு. பட் எங்கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது தயங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த நீட் இருக்கு. அப்போ வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, இதை நான் இருந்தால் நான் ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நீங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க வீட்டில் ஆனால் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அந்த ஃபினான்ஷியலுக்கு அப்புறம் எனக்கு என்ன அடுத்து தோணுது அப்படின்னா, எல்லாத்தையும் விட இதுல ஆர்வமா இருக்கு. ஆக்சுவலி இந்த டாபிக்ல மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸ் எடுத்து வர்றது இவன் தான். இந்த சன்னமா வந்து ஏதாவது படிச்சுட்டு இருந்தியா, சம்மரி ஏதாவது படிச்சுட்டு இருந்தியா? எஸ், மேரேஜ் இப்போ வந்துட்டு நம்ம 23க்கு அப்புறம் நம்ம எல்லாம் உட்காந்து பேசிட்டு பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுவே ஒரு பொண்ணு வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு இதுவாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், இது வந்து பையனாக நம்ம பார்க்குறோம். பொண்ணுங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 18 வயசுக்கு மேலே பொண்ணுங்களை வெளிவிட மாட்டாங்க, இது ஒன்று. அதே மாதிரி எந்த பையன் நல்லா பேசிட்டு இருந்தாலும் அவங்களையும் பேச விட மாட்டானுங்க. கரெக்டா? இல்லை நான் வாங்கியிருக்கேன். இல்லை இல்லை அது அப்படி என்ன சொல்றது, நான் வாங்கியிருக்கேன்னு கிடையாது, நார்மலாக நடக்கும். அது வரைக்கும் குழந்தை அதுக்கப்புறம் அப்படியே இட்ஸ் 18 அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவ்வளோ முடிஞ்சு. திடீர் என் கூட படிச்ச போனீங்களா 2 குழந்தைங்க சுத்திட்டு இருக்காங்கடா. அது என்ன சொல்றது, பொண்ணுங்களுக்கு ஆமாம் பொண்ணுங்களுக்கும் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அவங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன, அவங்க கொஞ்சம் சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இன்னொருத்தன் எவனாவது இருப்பான், நம்மள மாதிரி எவனா ஒருத்தன் இருப்பான். ஹீல் இல்ல, அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் தனியா. இது வந்துட்டு இது அந்த மாதிரி வந்துட்டு சொல்லலை. லைக் இப்போ பொண்ணுங்களுக்கு லைக் அந்த ஃபினான்ஷியல் வைஸோ ஏதோ இருக்கட்டும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு சொசைட்டி பேஸ் பண்ணி மென்ஸுக்கு தான் வந்துட்டு அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. 23க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்லை, பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம சேவிங்ஸாக இருக்கட்டும் எதுவாக எல்லாமே வந்துட்டு நீ தான் பண்ணணும். இப்போ அந்த லைக் வந்து உங்க அப்பா நல்லா சம்பாதிச்சு வச்சிருந்தாருன்னா உங்க அப்பா உனக்கு பயங்கரமா சாம் கல்யாணம் பண்ணி வைப்பாரு, எல்லாமே பண்ணாரு. இல்லைன்னா நீ தான். அதுவும் இல்லாம மெயினா கல்யாணம்ன்ற வரும்போது மெயின் வந்து அப்பதான் நீ ஒரு பொண்ணை வந்து உண்மையா காதலிப்ப. நீங்க கூற வரும் கருத்து என்ன, அதாவது அது வரைக்கும் வந்து நீ எல்லாரும் ஜாலியா ஃபுல்லாவே அது வரைக்கும் பண்ணது பூராவே தேவையில்லாத ஆடிதான். அப்பெல்லாம் கிடையாது. நிறைய பேரு லவ் பண்ணி மேரேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படி சொல்றதுக்கு இல்ல. டேய் உனக்கு வந்து அதான் 18க்கு மேல அதான் 23க்கு மேல வந்து ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறதா. லைக் அதுக்கு மேல வரதான் மெச்சூரிட்டியான லவ். சொல்ல போனா மெச்சூர்ட் லவ் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம பண்ணுவோம். சப்போஸ் நீ அதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருந்தாலும் அந்த ஒரு ஏஜுக்கு மேலே தான் ஓகே இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்றத ஒரு கேரி பண்ணி கொண்டு போகிறது. 25ல் பண்ணலாம்டா. அது அப்போதான் உனக்கு தாட் வரும். நான் தான் சொல்கிறேன் 23க்கு மேலே அப்படிங்கும் போதே உங்களுக்கு இந்த மேரேஜோ இந்த எதுவுமே வந்துட்டு போயிடும்ல. ஸோ
அதுவுமே ஃபேஸ் பண்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்குறேன். 23, 25 நீ இல்ல கேட்பாங்க முடியாதுல்ல. எப்படி பார்த்தாலும் அவங்க கேட்கறது 1 இல்லடா. லட்சம் கேட்கறாங்க. 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு 25 வயசுல எங்க போய் வாங்குறது? ஆனால் 25 தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஏஜே கல்யாணம் பண்ணுறது. அது எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. 25ல கல்யாணம் பண்ணி ஏன்னா இல்ல, இல்ல, serious ஆ வந்துட்டு நம்ம 31 ஏஜில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த அவங்க மெச்சூர்ட் ஆகிறதுக்குள்ளேயே இவங்கெல்லாம் வயசாகிடுது. அதை அமுத்துனீங்கன்னா அது டிஸ்கனெக்ட் ஆகிடும். இல்லை அமுத்துனது சரி சரி ஓகே. அவங்களுக்கு 60 ஏஜ் ஆகி 60 ஏஜ் ஆகிறதுக்குள்ளேயே அவன் கொரோனா ஊசி போட்டு பாதிலே போயிருச்சு. இல்ல இவர் சொல்றது வந்துட்டு எக்ஸாக்ட்டா கரெக்ட். ஏன்னா 25 இருந்தால் தான் அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணும்போது நம்ம ஒரு எங்காவாச்சு தெரியும். இல்லைன்னா ஆமா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல வந்துட்டு சொட்டை இல்லாம போனோம்னா ஒரு 26 வயசுல குழந்தை இருந்தாதான் கரெக்டா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கே கல்யாணம் வந்துருச்சு. எனக்கு 25 கல்யாணம் ஆசை. ஓகே, இதை பார்க்குற வீடியோல யாராவது பொண்ணு ரெடியா இருந்துச்சுன்னா எங்க தலைவர் எங்கள் மணமகன் ஹரி இன்னும் ஏகேக்கு நீங்க சிரிப்பு பாருங்க. கமெண்ட்ல கீழே போடலாம். க்ளோஸ் அப் ஷாட். கல்யாணமான ஆட்டி விட்டீங்களா அப்படி கொண்டாட்டம் தான். அதுதான் இப்போ வந்துட்டு சரண் சொன்ன மாதிரி 25 அந்த ரேஞ்சில் நம்ம மேரேஜ் பண்ணனாலும் அவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்குது. ஏன்னா மேரேஜோட செலவே வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜாகவே வந்துட்டு 5 lakhs ஆகுது. அதுவும் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது வந்துட்டு எங்கேயோ இருக்குது. எப்படி 23 வயசுல இருந்து 23 வயசுல தான் ஒரு மெச்சூரிட்டி வருது. அதனால தான் அந்த டாப்பிக்கே ஆஃப்டர் 23. இந்த 25 வயசு 2 வருஷத்துல என்ன பண்ணிட முடியும் பெருசா? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்றதே தெரியல. அது கஷ்டமான விஷயம் தான். அதில் வந்து என்ன இதில் என்ன இப்போ என்ன சொல்றது அப்படிதான் இருக்கும். நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு ஐயோ டக்குன்னு இப்போ மீட்டிங்கில் என்ன பண்ணுறது 5 லட்ச ரூபா ஆகுதுன்னு சொன்னீங்க. நாங்கள் வந்துட்டு 3 லட்ச ரூபாய்க்கே வந்துட்டு கல்யாணம்லாம் பண்ணி தருவோம். ப்ளீஸ் கான்டாக்ட் இல்ல 1 lakhலயே பண்ணலாம். 1 lakhல கூட இல்ல, நீ வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணோம்னா கோயில்ல கூட பண்ணலாம். அது பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். உனக்கு மேரேஜ் லைஃப்க்கு அப்புறமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நீ அதுதான் 23ல தான் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி நீ ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆயிருக்கேன்னு வச்சுக்கோ. ஆன் அன் ஆவரேஜாக ஒரு 30,000 இல்லை 40,000 வந்துட்டு நீ ஏர்ன் பண்ணுற அப்படிங்கும்போது ஒரு 25 இயர்ஸில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறது ஓகேவா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்குன்றதை விட நீ கல்யாணம் ஆச்சுன்னா அதோட முடிஞ்சுன்னு நினைக்கிற. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நாள் நீ லீவு போடணும். அவங்க கூப்பிட்டு இன்ப சுற்றுலா போகணும். அதுக்கு காசு செலவு போடணும். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும். எனக்கு என்ன பயம்னா இந்த வீடியோ யாரெல்லாம் இல்ல இல்ல அது குழந்தை நானே அவரை தைரியமா பேசிட்டு குழந்தை பிறக்கும், அதுக்கு செலவு பண்ணும். ஓகே, அப்போ நீ தனியாக வச்சிருக்கீங்கன்னா, பட் இந்த ஏஜ்ல நீ ஒரு ஸ்டேபிளா உன் கையில மந்த்லி ஒரு 20,000 தனியா நீ தைரியமா எடுத்து வைக்கிறன்னா யூ கேன் டூ. அவ்வளோ பெரிய ஆளா இருந்தா அவ்வளோ இல்லைண்ணா. அப்போ வந்து எதுவும் சொல்றது இல்லை. ஆனா நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த டைம்ல வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு கம்மியா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லனா ஆனா இப்போ எல்லா சைடுமே எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப வாரம் படம் ரிலீஸ் பண்றாங்க, ஒரு வாரம் வெளியே கூப்பிடுறாங்க. ஸோ 80s வரைக்கும் ஃபோட்டோ ஷூட்லாம் கேட்குறாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே கரெக்டு தான். ஒவ்வொரு ஜென்ரேஷன் மாற மாற அதுவும் இருக்கு. ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, யாரும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னதான் நீங்க ஃபோர்ஸ் பண்ணாலும், என்னதான் நம்ம இப்போ பூமர் டாக் பேசினாலும் வாழ போறது வந்துட்டு நம்ம தான். லைக் அவங்க தான். அவங்க வந்து ஐ மீன் இப்போ பேசிட்டு இருக்கனால அவங்க தான் வந்துட்டு அவங்க லைஃப் வாழ போறாங்க. நம்ம ப்ரெஷர் பண்ணி ஒண்ணுமே நடக்க போறதே கிடையாது. சரி ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு கேட்கவே இல்லை. அப்போ வந்துட்டு எப்படி அவங்களுக்கு தெரிவிக்கிறது? இது வந்து பர்சனல் வீடியோ கிடையாது. இல்ல இவன் தான் இல்ல, நான் அதுதான் சொல்றேன். நீ ஃபோர்ஸ் பண்ணாத அப்படினா சரியா? உனக்கு தெரியும்ல, சொல்லி புரிய வைக்கணும். நீ ரெடி நம்மளே நீயே சொல்லிட்டீங்களா? நான் அதுதான் சொல்றேன். இப்போ வந்துட்டு
இல்ல இது நீ கேட்கணும்னு அவசியம் இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு நீ சொல்ல வரதே உங்களுக்கு புரியாது. அதுதான் இப்போ வந்துட்டு என்னன்னா பொண்ணு எனக்கு பாருங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை நான் நினைக்கிறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு வந்துட்டு நீ சொல்ற பொண்ணு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, எனக்கு வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல, இது என்னதான் வயசானாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதே உனக்கு தெரியும்ல நான் இதுக்கு ரெடி, என்னால் வந்துட்டு இது பண்ண முடியும், என்னால் இது பண்ண முடியுங்கும் போது அப்போ நீ வீட்டில் வந்துட்டு கேட்கறதுல என்ன உனக்கு சங்கூஜம், என்ன ஒரு இதுன்னு சொல்லி நான் கேட்குறேன். வீட்டில் சொல்ல வேண்டியதானே நான் இதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேரண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். ஓகேவா தல? இப்பயே கால் பண்ணுங்க, கால் பண்ணி செருப்புல அடி வருங்க. ஆல்ரெடி சரண் வீட்டில் வந்துட்டு விடுறதே கிடையாது. ஃபோன் பண்ண சொன்னாங்கன்னா அவங்க அம்மா எதுவும் பண்ண வீட்டுக்கு ஓகே ஓகே. மேரேஜ் அதாவது லைஃப் அந்த 25க்கு மேலே மேரேஜ்ன்றது கரெக்டான ஒரு ஏஜ் தான். பட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து. இது கரெக்டான ஒரு யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். அவனுக்கு பிடிச்சா பண்ணட்டும், பிடிக்காட்டி இருக்கட்டும். அவங்க ரெடிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ரெடினா அது அவன் இஷ்டம், பண்ணா பண்ணு, பண்ணாட்டி இப்போ அவ்வளோதான். ஐயா போலீஸ்காரர் ஏதாவது பண்ணுங்க, வயசு தானே சின்னது. மித்தோட அம்மாவுக்கு இந்த லிங்க் எப்படியா சென்ட் பண்ணு, கட் பண்ணி இதை மட்டும் ஒட்ட வைக்க. உங்க பையன் தான் நிறைய டாபிக் எடுத்து கொடுக்குறான். ஓகே ஓகே. அடுத்தது ஃப்ரெண்ட் ஜோன். இருங்க, கல்யாண எக்ஸ்பெக்டேஷன் அது கேட்க கல்யாணம் மாதிரியான இருக்கும். அவ்வளவுதான், அது அவ்வளவுதான். கல்யாணம்னா முடிஞ்சு அதுக்கு இல்லையா, அதுக்கு மேல ரொம்ப உள்ள அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் தான். நான் என்ன எனக்கு என்ன இங்க உரிமை இல்லையா இந்த சட்டத்துல? இல்ல அவ்வளவுதான். மிமிக்ரிலாம் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸா, ஏன்னா திருப்பியும் வந்துட்டு நான் அதே சொல்றேன் இல்லை, ஸ்கூல்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. சில பேர் வந்துட்டு ஸ்கூல்ல காலேஜ்ல எதுலையுமே மீட் பண்ணாம வேற ஒரு விஷயத்து மூலயமா மீட் பண்ணி ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஒட்டுக்கா டிராவல் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேங் இது கரெக்டா? ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ 23க்கு அப்புறம் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது ஒரு இன்டர்வியூ மாதிரி கேட்டுட்டு, அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்னஸ் தருது. சரியா? பீஸ்ஃபுல் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ ஆஃப்டர் 23க்கு அப்புறம் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினாலே ஒரு மாதிரி ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக லிட்டரலி வந்துட்டு ரேங்க் பண்ணி புலம்புறது இதெல்லாம் லைனா கேட்கல. இது நல்லா இருக்கும் இந்த டாபிக். அது எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமாம், அவர்கிட்ட இருந்து பஸ் என்கிட்ட இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேங் தான். காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் கிடையாது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் இருக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில் ஹாப்பியாக இருக்குது. அதனால தான் நான் டெய்லி அவர் நம்ம கேங்கோட ரிவ்யூ சொல்லிட்டு அதுதான் இல்ல ஸ்விம்மிங் லிவிங் டுகெதர் சொல்லுங்க. இவனுக்குனாலதான் நம்மளுக்கு தொல்லையே ஆகுது. ஒழுங்கா சுத்த விட மாட்டேங்கிறானுங்க, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானு. ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, காலேஜ்லயும் இருக்கு, இங்கேயே இருக்கு. அவ்வளவுதான், எல்லா பக்கம் இருக்கு. எங்க வீட்டுல இருக்கு, எந்த வீட்டுல இருக்கு, இன்னும் உங்க வீட்டுல தான் அடுத்த ஏரியால பேசுங்கண்ணா, நீங்க பேசுங்கண்ணா. அந்த ஒரு 23க்கு மேல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி சொல்றது, ஒரு கேங்ல வந்து அவங்க மேல ஏஜுக்கு மேலேயும் இருப்பாங்க, அது கீழேயும் இருப்பாங்க. நம்ம இருக்க மாதிரியும் எனக்கு நீங்க இருக்க மாதிரியும் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங். ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி என்ன சொல்றது, இது தம்பிங்க அப்படின்றத விட ஒரு ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாண்டு வந்து வேற எங்கேயும் இல்லை. எப்படி போடுறது, ஒரு ஒர்க்கு போகிறோமோ அது வேற. அதுக்கப்புறம் ஒரு லைக் என்ன சொல்றது, நம்மளாம் ஒரு எங்கே மீட் பண்ணோம், எங்கே ஒரு இதுனே தெரியல, ஆனால் ஒரு செம்ம பாண்ட் ஆயிடுச்சு. ஏன் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் இந்த பாண்ட் வரும்னா வரும், ஆனால் அவனுக்கிட்ட டச் இல்லை. அவனுக்கு அவ்வளோதான், அவ்வளோ. அதுக்கு மேலே அவன் கூப்பிடுவானா மாட்டானா அது தெரியாது. அவ்வளோதான், அவனுக்கு போயிடுவானுங்க. எவன் ஃப்ரீயாக இருக்கணும் அவனுக்கு கூட போயிடுவானுங்க. அவனுக்கு வந்து ட்ரிப் கைஸ், அதாவது என்ஜாய் பண்ணும்,
அவனுக்கு கிடைக்கிற ஒரு நாள் 2 டேஸில் அவன் ஸ்பெண்ட் பண்ணும். ஆனால் இது வந்து இது மாதிரி எல்லாத்துக்குமே செட் இருக்கும், நமக்கு மட்டும் கிடையாது. ஒர்க் போகிற இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் அமையும். அதுதான் சொல்லப்போனால் அப்போ இருக்கிற இது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதோ இல்லை அதுக்கு போகிறது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்போ சில பேர்லாம் இருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கானுங்க. பட் அவங்களுமே அந்த ஒரு இது இருக்கும், நான் பிஸ்னஸை பார்க்கணும் பிஸ்னஸ் அதில் இருக்காங்க, எப்போ தான் பார்ப்போம். பட் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இப்போ அவனுக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிருக்கும். அவன் 2 பேர் இருப்பாங்கன்னா 2 பேர் அவனு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆஃப்டர் 23 இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணும். ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் ஒரு பிஸ்னஸ் வைஸில் சப்போர்ட்டாகவும் எல்லாத்துக்குமே அது ஒரு மெச்சூர்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. இதை வந்து ஏய் நீ எங்க ட்ரிப் போயிட்டியா, நான் வரமாட்டேன், இது வந்து அந்த மாதிரி ஸ்கூல் டைம்லயோ இல்ல காலேஜ் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா வெஞ்சன்ஸ் வச்சுட்டு விட்டுட்டு போவானுங்க. நீ தான் போனில நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம கூப்பிட்டாலும் வரவரன்னு சொல்லிட்டு கடைசியில் வரமாட்டானுங்க. நம்ம வீட்டுல பிரச்சனை, வீட்டுல தான் படுத்திருப்பானுங்க. எங்க அம்மா விட மாட்டாங்க. அதே வந்து ஏதாவது பொண்ணு கூப்பிட்டாலும் இல்லை பையன் கூப்பிட்டாலும் போயிடுறாங்க ட்ரெயின் ஏறி சொல்ற ஜென்ரலா அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். அது ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு பார்த்துருக்கேன், ஒரு மெச்சூர் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறம் நிறையா கண்டினியூ ஆகும் த்ரூ அவுட் த லைஃப். அவங்களுக்கு டில் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கவங்க தான் பார்த்துருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சேம் திங் இந்த மாதிரி தான் ஆன மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. உண்மையாக பையன்லாம் தெரியலப்பா, தெரியும் அடி எவ்வளோ அடிச்சிருந்துருக்கானுங்களோ. குழந்தைங்களும் இப்படி தவந்துட்டு இருக்கும் இல்லைன்னா வயதாடி இவனே வந்து நிப்பாங்க கிட்ட என்னென்ன உங்களுக்கு. எனக்கு வந்துட்டு நான் பேசினேன் இதுக்கு முன்னாடி, அதை கட் பண்ணி இப்போ இல்லை இன்னொன்று சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஒரு இதுக்கப்புறம் ஒரு வந்து ஒரு 5 நிமிஷம் எங்கேயாவது அவ்வளோ ஒர்க்கு அவ்வளோ இது பண்ணுறோம், ஒரு 5 மினிட்ஸ் எங்கேயாவது போய் பேசலாம் அப்படின்னு இருக்கும். இது வந்து வீட்லேயும் கேட்பாங்க, என்னடா பேசுவீங்க, அதுதான் என்னதான்டா பண்ணுவீங்க, என்னதான்டா. ஆனால் நம்ம என்ன பேசுகிறோன்னே இருக்காது, அது வேற விஷயம். ஆனால் அது பேசும்போது ஒரு தெளிவு கிடைக்கும், மெச்சூரிட்டி கிடைக்கும், ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் அந்த ஒரு டாப்பிக்கில். இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து பேசியிருப்போமா, இதே நம்ம நார்மலாக தனியாக உட்காந்துருந்தோன்னா நீ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பேன், நீ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பேன், நான் ஏதாவது ரீல் பார்த்துட்டு இருப்பேன், ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம். ஒரு கேங்காக உட்காந்து பேசி அதை இது பண்ணும்போது ஒரு நல்லா இருக்கும். இது வந்து வேற வெளியே எங்கேயும் பண்ண முடியாது. ஒரு என்ன சொல்கிறோம், ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட போய் இவ்வளோ நேரம் பேசணுமோ பேச முடியாது. ஒரு அப்பா அம்மாட்ட போய் பேசணுமோ பேச முடியாது. ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் பேசணும்னா இவ்வளோ நேரம் பேசினா அந்த இடத்துல சண்டை வந்திருக்கும். யாராக இருந்தாலும் எங்கள் அம்மா கூட நான் இவ்வளோ நேரம் பேசியிருந்தேன்னா கண்டிப்பாக சண்டை வந்திருக்கும். யாராக இருந்தாலும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசுனா இவர் தான் வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் நான் போடுவேன். இது வந்து ஒரு கருத்து. இவ்வளவு தூரம் பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பா பார்ப்பாங்க. நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்னா பேசணும். இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை முடிச்சிடலாம்.